அடுத்து இலக்கியம். சரியா? சரி, இந்த 20 அதிகாரத்தை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, இந்த ஷார்ட்கட் செட் பண்ணுறது இப்படி தான் செட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பல வகையில் செட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு புதுசாக இருந்தால் நிறைய பேர் செட் பண்ணுறதை பார்த்து நீங்களே செட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் செட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரியா? கற்பனை திறன் இதுக்கு ரொம்ப 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 முக்கியம். நிறைய இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஷார்ட்கட் நிறைய கிரியேட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஒன்றும் இல்லை, அந்த 20 அதிகாரத்தை நான் ஏதோ ஒரு வகையில் நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே பாருங்களா, இது மயில முடியுதா? கல்லாமை, புறங்குறாமை, நடுநிலைமை, செங்கோன்மை, அவையஞ்சாமை, இது மைதான உடைமை, அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, அருளுடைமை. நான் சொன்னல, இது போல் ஏதோ ஒரு வகையில் நான் பிரிச்சுட்டேன். பெரியாரை துணைக்கோடல், இதை வந்து நான் வந்து இறுதி எழுத்தன் அடிப்படையில் பிரிக்கல. இதுக்குள்ளே ஒரு சின்ன கதை இருக்குது, அதன் அடிப்படையில் நான் பிரிச்சிருக்கேன். பார்க்கலாமா? பெரியாரை துணைக்கோடல். கோடல்னா துணை கொள்ளல். பெரியார ஒருத்தவங்க துணை. பெரியார்னா வயசில் பெரியவங்க மட்டும் பெரியார் இல்லை. ஸோ அப்போ குணம், பண்பு, கல்வி, அறிவு எல்லாத்துலேயும் சிறந்த ஒருத்தவங்க, நம்மளோட இந்த எல்லா பண்புலையும் சிறந்த ஒருத்தவங்க தான் பெரியார். அப்படியே ஒருத்தவங்களை நீங்கள் துணையாக கொண்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வினை செயல் வகை, அவங்க உங்களுக்கு ஒரு வினையை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வினை செயல் வகை. அவங்க உங்களுக்கு அரணை வலியுறுத்தி இருப்பாங்கல்ல, அப்போ அரண் வலியுறுத்தல். புரியுதா? ஸோ ஒரு பெரியாரை நீங்கள் துணையாக கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு வினையை எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பார். வினை செயல் வகை, வினையை செய்யும் வகை, வினை செயல் வகை. ஸோ அருமையான அதிகாரம். அரண் வலியுறுத்தல், கண்டிப்பாக அரண் அவர் உங்களுக்கு வலியுறுத்தியிருப்பார். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? எல்லாரு மேலேயும் கண்ணோட்டத்தோடு இருப்பீங்க. கண்ணோட்டம்னா அது இரக்கம். சரியா? கண்ணுக்கழகு கண்ணோட்டம்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ கண்ணோட்டத்தோடு இருப்போம். இரக்கமாக இருக்கீங்கன்னா அப்போ விருந்தோம்பலும் செய்வீங்க. ஸோ விருந்தோம்பல். அப்போ பெரியார் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் கூடா ஒழுக்கம், கூடா செய்யக்கூடாத இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஸோ அப்போ கூடா ஒழுக்கம். நட்பாராய்தல். ஸோ ஒரு கயவரோட போய் நட்பு வைக்க மாட்டீங்க, நீங்கள் நட்பு ஆராய்வீங்க. நட்பாராய்தல், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். அப்போ பெரியாரை, அப்போ அந்த கதை மைண்டில் ஓடனா வார்த்தை வெளியில் வரும். பெரியாரை துணைக்கோடல். சரியா? அரண் வலியுறுத்தல், வினை செயல் வகை. ஸோ ஒரு பெரியார் கூட நம்ம இருந்தால் அவர் இதெல்லாம் நம்ம செய்வார். அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கண்ணோட்டம். சரியா? விருந்தோம்பல், கூடா ஒழுக்கம், நட்பாராய்தல். ஸோ இந்த ஒரு சின்ன கதை. இதுக்கு கல்வி ஈகை ஈஸி. இதுக்கும் சின்ன சின்ன கான்செப்ட் கதை செட் பண்ணலாம். பாருங்களேன், நீங்கள் அன்பாக, ஒழுக்கமாக, பண்பாக, பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு ஊக்கமும் அருளும் கிடைக்கும். நீங்கள் நான் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜினேஷனில் சூப்பராக படிச்சுக்கலாம். நம்மளாம் சின்ன வயசில் கிராமத்தை நல்லாவே பார்த்துருப்போம். நிறைய பேர் நம்ம ஊரில் படிச்சிருக்க மாட்டாங்க. கல்லாமை படிக்கலை, அவங்க புறங்கூறலை. அதனால் நடுநிலைமையோட செங்கோல் நடத்துகிற ஒரு அரசனோட அவைக்கு அவங்க அஞ்சலை. அப்போ பாருங்கள், கல்லாமை, புறங்கூறாமை, நடுநிலைமை, செங்கோன்மை, அவையஞ்சாமை, அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, அருளுடைமை. பெரியாரை துணைக்கோடல், அரண் வலியுறுத்தல், வினை செயல் வகை, கண்ணோட்டம், விருந்தோம்பல், கூடா ஒழுக்கம், நட்பு ஆராய்தல், கல்வி ஈகை. ஸோ தமிழுக்கு கண்டிப்பாக உயிர்மை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து பல்வேறு தமிழ் வகுப்புகள் எல்லா தலைப்பும் நான் டெப்த்தாக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். சரியா?